ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு கணிதம் 3ஆம் பருவம். ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா பின்னங்கள். அதில் எடுத்துக்காட்டு 18. கொஷின் பாருங்கள். ஒரு பழச்சாறு கடையில் ஒருவர் 1 கிலோகிராம் ஆரஞ்சு பழத்திலிருந்து 1/2 லிட்டர் பழச்சாறினை தயாரிக்கிறார் எனில் 3/4 கிலோகிராம் ஆரஞ்சு பழங்களிலிருந்து எவ்வாறு பழச்சாறினை தயாரிக்க முடியும்னு சொல்லி 1 கிலோவில் 1/2 லிட்டருன்னு சொல்கிறோம். அப்போ 3/4 கிலோகிராமில் எவ்வளோன்னா, அப்போ இதுலேருந்து இது நம்ம பெருகணும். அப்போ பெருக்கினிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஆன்சர் கிடைக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஃபஸ்ட்டு எழுதுங்க. 1 கிலோகிராம் ஆரஞ்சு பழங்களிலிருந்து பெறப்பட்ட பழச்சாறின் அளவு எவ்வளோ 1/2 லிட்டர். அப்போது நம்ம கண்டுபிடிக்கிறது 3/4 கிலோகிராம் ஆரஞ்சு பழங்களிலிருந்து பெறப்பட்ட பழச்சாறின் அளவு பார்த்திங்கன்னா எவ்வளோ 3/4 பெருக்கல் 1/2. அப்போ பாருங்கள், இது கலப்பு பின்னத்தில் இருக்குது. ரெண்டுமே பார்த்திங்கன்னா கலப்பு பின்னத்தில் இருக்குது. அப்போ நம்ம தகா பின்னமாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் பெருக்குனிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஆன்சர் வரும். அப்போது தகா பின்னத்துக்கு ஃபார்முலா பார்த்திங்கன்னா தகா பின்னம் முழு எண் பெருக்கல் பகுதி கூட்டல் தொகுதி பை பகுதி. அப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த நம்பர் பாருங்கள், 2 நம்பருக்கும் அப்படியே பாருங்கள். ஏன்னா இது ரெண்டுமே நம்ம பெருக்கணும்ல. அப்போது 3/4 பெருக்கல் 1/2. அப்போ 2 நம்பருக்குமே ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மாற்றணும். அப்போ முழு எண் இதில் என்ன இருக்குது 12 பெருக்கல் பகுதியில் என்ன இருக்குது 4, அதுக்கப்புறம் கூட்டல் தொகுதியில் என்ன இருக்குது 3 பை பகுதியில் என்ன இருக்குது 4, அதுக்கப்புறம் இங்கே பெருக்கல்னு வரும். அதுக்கப்புறம் இது பாருங்கள், முழு எண் என்ன 1 பெருக்கல் பகுதியில் என்ன இருக்குது 2 கூட்டல் தொகுதியில் என்ன இருக்குது 1 பை பகுதியில் என்ன இருக்குது 2. அப்போ இது பார்த்திங்கன்னா பெருக்குங்க. 2 நாள் 8, 1 நாள் 4. அப்போ கூட்டல் 3/4 பெருக்கல் 2 கூட்டல் 1/2. அப்போது இது கூட்டினிங்கன்னா பாருங்கள் 51/4 பெருக்கல் இது 2 1 கூட்டினிங்கன்னா 3/2. அதுக்கப்புறம் பாருங்கள், இதுக்கு ஃபார்முலா இப்போது ரெண்டுமே பின்னமாக இருக்குதுங்களா. பின்னமாக இருக்கிறதுனால நம்ம அப்படியே டைரெக்டாக பெருகிடணும். இது மேலே இருக்கிறது பெருகணும், இது கீழே இருக்கிறது பெருகணும். அப்போ 51 பெருக்கல் 3/4 பெருக்கல் 2. அப்போ பெருக்குனிங்கன்னா பாருங்கள் 1 3 3 5 15 பை 4 2 எவ்வளோ 8. அப்போது இதுக்கு நீங்கள் ஆன்சர் இப்போ எப்படி எழுதணும்னா எவ்வளோ லிட்டருன்னு நம்ம எழுதணும். அப்போ கலப்பு பின்னமாக மாற்றணும். அப்போ கலப்பு பின்னக்கு ஃபார்முலா பார்த்திங்கன்னா கலப்பு பின்னம் ஈவு மீதி பை வகுக்கும் எண். அப்போ வகுக்கும் எண்ணா இப்போ நம்ம 153/8 வகுக்கணும். அப்போது 4/8 தான் வரும். மீதி 7 3 9 8 72. இது மீதி 1. அப்போ இது பார்த்திங்கன்னா மீதி, இது ஈவு, இது வகுக்கும் எண்.
அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஈவு எவ்வளோ 19, மீதி எவ்வளோ 1 பை வகுக்கும் எவ்வளோ 8. அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா அப்போது 12 3/4 கிலோகிராம் ஆரஞ்சு பழங்களிலிருந்து பெறப்பட்ட பழச்சாறின் அளவு = 19 1/8 லிட்டர். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர்.